அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று பிரதோஷம். சிவனையும் நந்தியையும் தரிசிக்க கோயிலுக்கு போறீங்களா? எந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷ வேளையில் ஈசனை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே தரிசிக்க வேண்டும். அங்கேதான் தேவர்களுக்கு சந்தியா நிறுத்தத்தை ஈசன் ஆடி காட்டி அருளினார். பிரதோஷ வேளையில் சமஸ்கிருத மொழி அறிந்தவர்கள் ஸ்ரீ ருத்ரத்தையும், தமிழ் மொழி அறிந்தவர்கள் நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். பிரதோஷ வேளையில் ஈசன் ரிஷபத்தின் மீது ஆலயம் வலம் வரும் பொழுது மூன்றாவது சுற்றில் ஈசான திக்கில், அதாவது வடகிழக்கு திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது சிறப்பான புண்ணியம் தரும். ஈசான திக்கில் ஈசன் ஆலகால விஷமருந்திய பின் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய போது கூடவே பூதகணங்களும் பூத நிறுத்தமும் ஆடின. இதற்கென பிரத்யேகமாக ராகம், தாளம், வாத்தியம் உண்டு. பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு வில்வ தலங்களால் மாலை தொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியம் தரும். பிரதோஷ வேலை ரஜ்னி முக வேலை என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு இரவின் முகம் என்பது பொருள். தோஷம் என்றால் குற்றமுள்ள என்று பொருள். பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது. குற்றமற்ற அந்த வேளையில் ஈசனை தொழ நம் தோஷங்கள் நீங்கும். ஈசன் விஷத்தை உண்டு சயனித்து பிறகு எழுந்து முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை. சனிக்கிழமை மாலையில்தான் என்பதால் சனிப்பிரதோஷம் சிறப்பானது. நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அதில் ஒரு சிறு தொகையை சனிப்பிரதோஷ வேளையில் தர நம் கடன்கள் சீக்கிரம் அடைபடும் என்பார்கள். தினமும் மாலை வேலையே தினப்பிரதோஷம் என்றும், வளர்ப்பிறை தேய்பிறை திரையோதசி நாட்களில் வரும் பிரதோஷம் பட்ச பிரதோஷம் என்றும், மகா சிவராத்திரிக்கு முன்வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகின்றன. மகா சிவராத்திரிக்கு முன்வரும் பிரதோஷம் சனிக்கிழமை என்று வந்தால் அது சனி மகா பிரதோஷமாகும். அன்று ஈசனை தரிசித்தால் 1000 மடங்கு பலன்கள் கிட்டும். தொடர்ந்து 14 ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செய்பவர்களுக்கு சிவலோக பதவி கிட்டும். பிரதோஷ வேளையில் ஈசன் ஆடும் தாண்டவத்திற்கு அம்பிகை பாட, நான்முகன் தாளம் போட, சரஸ்வதி வீணை மீட்ட, நாராயணர்கள் மத்தளம் இசைக்க, இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க, லக்ஷ்மி கஞ்சிரா இசைக்க, 7 கோடி இசைக்கருவிகளை கந்தர்வர்கள் மீட்டுவதாக ஐதீகம். பிரதோஷ காலங்களில் ஈசனின் கருவறை கோமுகம் அருட்சக்தியோடு துலங்குவதால் அதை பக்தியுடன் வணங்க வேண்டும். ஆலகால விஷத்தை கண்டு பயந்த தேவர்கள் முன்னும் பின்னுமாக ஓடியதை நிறைவுறுத்தும் வகையில் பிரதோஷ வேளையில் சோம சூக்த பிரதட்சணம் செய்யப்படுகிறது. அது அனந்தகோடி பலனை தரும். ஈசன் பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆலகால விஷத்தை உண்டபோது அதன் உஷ்ணம் அவரை தாக்காமல் இருக்க அஸ்வினி தேவர்கள் மயில் பீலி ஆல வட்டத்தை வீசினர். அதன் நினைவாக இன்றும் பிரதோஷ வேளையில் பல ஆலயங்களில் ஈசனுக்கு மயில் பீலி விசிறிகளால் வீசுகின்றனர். சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை. அதிலும் சிறந்தது சோமவாரம். அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி. அதனினும் சிறந்தது பிரதோஷம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். ஏழ்மை ஒழியவும், நோய் தீரவும், கெட்ட நோய்களின் துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும். பிரதோஷ வழிபாடு பலன்கள். ஞாயிறு பிரதோஷம் சுப மங்களத்தை தரும். திங்கள் சோம பிரதோஷம் நல்ல எண்ணம் நல்ல அருள் தரும். செவ்வாய் பிரதோஷம் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும். புதன் பிரதோஷம் நல்ல புத்திர பாக்கியம் தரும். வியாழன் பிரதோஷம் திருமண தடை விலகி மாங்கல்ய பலன் கிட்டும். வெள்ளி பிரதோஷம் எதிரிகள் எதிர்ப்பு விலகும். சனி பிரதோஷம் அனைத்து துன்பமும் விலகும். தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சமா பாவங்கள் விலகும். ஒரு சனி பிரதோஷ வழிபாடு 108 சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.